ஹாய் எவ்ரிவன். இப்ப நம்ம பார்க்க போறது பூமகள் ஊர்வலம். இந்த படம் 1999ல தான் வந்தது. இந்த படம் பிரசாந்த் படம். நீங்க இந்த படம் பார்த்திருப்பீங்க, பார்க்காம இருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. ஒரு நல்ல கமர்ஷியல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கிற படம் இந்த படம். அதுவும் நம்ம பிரசாந்த்லாம் ஆக்டிங் எல்லாம் வேற மாரி பண்ணியிருப்பாரு. இதுல பிரசாந்த், லிவிங்ஸ்டன் 2 பேரும் ஹீரோ. ஆக்சுவலா மெயின் ஹீரோ நம்ம பிரசாந்த் தான். இதுல வந்து என்னன்னா, இந்த ஒரு நிச்சயதார்த்தத்துல எல்லாம் ஒரு ஒரு மாப்பிள்ளைய வச்சு தான் நிச்சயம் பண்ணுவாங்க. ஆனா வந்து இதுல 2 மாப்பிள போய் நிச்சயம் பண்றது தான் இதோட பெரிய கதையோட ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸே. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்பா தான் ஹீரோயினி. அப்புறம் வந்து விவேக்கு, ஆ மணிவண்ணன், ராதிகா. ராதிகாவோட எமோஷன் சீக்வென்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். ஆ ஆக்சுவலா பிரசாந்த வந்து தத்தெடுத்து தான் வளர்ப்பாங்க. அதுல வர அவங்களோட எமோஷன் ஒரு அம்மா சென்டிமெண்ட்லாம் அவ்ளோ அழகா இருக்கும். ஒரு அம்மா ஒரு அம்மாவுக்கு என்னன்னா ஒரு தேவ ஒரு புள்ள. அந்த புள்ள இல்லாத ஒரு கவலைய வந்து அவ்ளோ அழகா கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஃபேஸ்ல. சூப்பரா இருக்கும். நீங்க ராதிகா பயங்கரமா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. நீங்க பாருங்க உங்களுக்கே அந்த எமோஷன்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாரி லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடியன் தான் இதுல. ஒரு மாரி என்ன சொல்றது? அந்த நெகட்டிவ் ரோல்லாம் தெரியாது. ராதாரவி கூட நெகட்டிவ் ரோல் தெரியும். ஆனா லிவிங்ஸ்டன் அவ்ளோ அழகா நடிச்சிருப்பாரு. நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரனால இந்த படம் சூப்பராவே போகும். ஒரு நல்ல காமெடியாவும் இருக்கும். அதுவும் விவேக் வர சீன்லாம் சூப்பரா இருக்கும். மெசேஜாவும் இருக்கும், காமெடியாவும் இருக்கும். நல்ல படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. பார்த்தவங்க திருப்பி கூட பார்க்கலாம் இந்த படத்த. கண்டிப்பா பாருங்க. இது மாரி ஓல்டு மூவிஸ்லாம் வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க.